மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிகஸ்ரநாமத்தில் பக்திவதிகள் அம்பிகையின் நாமங்களாகச் சொல்லிக்கொண்டு யோகத்தை தொடர்புபடுத்தி மனதை அவளுடைய பாதத்தில் சரணத்தில் வைத்து அங்கே பக்தி செய்தால் இங்கே ஆனந்தம் விளையும் என்று யோகானந்தா என்று சொன்னார்கள். அடுத்தது யுகந்தரா என்று அந்த யுகம் என்ற பொருளுக்கு அர்த்தத்தையும் நாம் கண்டோம். அடுத்ததாக வரக்கூடிய நாமம் ஓம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிண்யை நமः. ஓம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிண்யை நமः. இப்போ இதில் 3 சக்திகள், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. ஸ்வரூபிண்யை என்றால் இவள் 3 சக்திகளாக இருக்கிறாள். இந்த 3 சக்திகளாகவும் இருப்பவள் இவள் ஒருத்தியே அப்படின்னு சொல்றது. ஆக இச்சை ஞானம் கிரியை அப்படிங்கிறது எதனுடைய ஸ்வரூபம் அப்படின்னா சிவம், பிரம்மா, விஷ்ணு என்ற கிரமத்தில் இந்த 3 சக்திகள் சொல்லப்படுகிறது. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மனதில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அதில் நாட்டம் இருக்க வேண்டும், அது இச்சை என்று சொல்கிறோம். அடுத்தது அதை செய்யக்கூடிய வழி என்ன என்னும் அறிவு நமக்கு கிடைக்கிறது, அது ஞானம் என்று சொல்லப்படுகிறது. கிடைத்தபின் அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கிறோம், அது கிரியை என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த 3 விஷயங்களும் ஒவ்வொரு மனிதனும் பிறந்தது முதல் இறக்கும் வரை இந்த சக்திகள் தேவை. இந்த சக்திகளாக இருக்கக்கூடியவள் அவள்தான். இந்த சக்திகள் இல்லை என்றால் வெறும் ஜடம்தான். இந்த மனிதனுக்குள் இந்த சக்திகளாக இருந்து செயல்களை செய்பவள் இந்த அம்பாள் தான் அப்படின்னு சொல்றோம். சரி, பிறந்தது முதல் இறக்கும் வரைனா அவ பிறந்தவுடன் இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி எல்லாம் சொல்வது எப்படி நடக்கிறது அப்படின்னா, பிறந்தவுடன் ஒரு குழந்தை அழுகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது? பசி அதற்கு தெரிகிறது. அந்த பசி தெரிய ஆரம்பித்த உடனே ஆகாரம் வேண்டும் என்ற நாட்டம், அதுதான் இச்சை. அடுத்தது இந்த உணவு எங்கே இருக்கும் என்ற ஞானம் அதற்கு தெரிகிறது. தாயாரிடம் உணவு இருக்கிறது. அப்படி தாயாருடைய உணவை நாம் எடுக்க வேண்டும் என்றால், உண்ண வேண்டும் என்றால், அருந்த வேண்டும் என்றால் தாயாரினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். அப்படி ஈர்ப்பதற்கு நாம் அழ வேண்டும் என்ற ஞானம் அதற்கு பிறக்கிறது. அப்ப அந்த ஞானத்தின் விளைவாக அதற்கு பிறகு காரியம் செய்ய ஆரம்பிக்கிறது. என்ன காரியம்? அழ ஆரம்பிக்கிறது. ஆக இச்சை மட்டும் இருந்து செயல் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் என்றால், அப்படி இருப்பது சிவம் என்று சொல்லப்படும். ஆக பிறந்தது முதலே நமக்கு இந்த இச்சை, ஞானம், கிரியை என்ற 3 விஷயங்களும் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கிறது, நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆக நமக்குள் இருந்து அவள் இந்த சக்தியாக இருப்பதால் தான் இத்தனையும் சாத்தியம் என்று நாம் உணர ஆரம்பித்து விட்டால், எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஆசைப்படுகிறேன், நான் செய்கிறேன், நான் முடித்தேன், நான் வெற்றி பெற்றேன், அப்படி எல்லாவற்றிலும் அந்த நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரம், மமகாரம் இது எல்லாம் ஒழிந்துவிடும். அப்ப இது இல்லாமல் இருந்தால்தான் அவளுடைய பாதத்தில் நாம் சேர முடியும் இல்லையா? அதைத்தான் இந்த சாக்தத்துல 6 தத்துவங்கள் சொல்லிட்டு பெரியவா அழகா சொல்லுவார். அதாவது முதல் தத்துவம் அப்படிங்கிறது சிவ தத்துவம். இப்ப சொன்னோம்லே, இச்சை மட்டும் இருந்து செயல் இல்லாமல் இருந்தால் சிவம்னு. அப்ப எதுவும் செய்யாமல் பேசாமல் இருப்பது, அதுதான் நிர்மலமாக இருப்பது. அது சொல்றோம் இல்லையா, சும்மா சிவனேன்னு இருக்காங்க அப்படின்னு. அது இதற்குத்தான். அடுத்த என்ன தத்துவம்? சக்தி தத்துவம். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. அப்ப இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒன்று இருக்கே அப்படின்னா, அதுதான் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம். ஆக இத்தனையும் யாராக இருக்கிறாள்? அவள் தான் இத்தனையுமாக இருக்கிறாள். அவள் நமக்குள் இத்தனையுமாக இருந்து நமக்கு ஞானத்தை வழங்குகிறாள். ஆக அந்த இச்சையுமாகட்டும், ஞானம், இது அனைத்தும் எதை தொடர்புடையதாக இருக்க வேண்டும்? அவளை தொடர்புடையதாக, அவளை தொடர்ந்து அவள் சொல்லக்கூடிய பாதையில் நாம் நடப்பதற்கு வழிவகுக்கக்கூடிய விதத்தில் நாம் நம்முடைய இச்சையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இச்சையானது எப்படி நமக்கு தோன்றுகிறது என்றால், நாம் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. அதற்காகத்தான் சத் சங்கம் என்ற ஒரு வார்த்தையை நமக்கு நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். சத் சங்கத்தில் இருந்தால் என்ன இச்சை உண்டாகும்? புதிதாக நாமும் இதுபோல் இப்படியெல்லாம் பாராயணம் செய்ய வேண்டும், ஸ்லோகம் கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மந்திரங்களை சொல்லி
சொல்லி பழக வேண்டும், நாமும் தியானம் செய்ய வேண்டும், தபம் செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும் என்று இப்படியான இச்சைகள் தான் நமக்கு வரும். ஆக சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்தால் அங்கு தோன்றக்கூடிய இச்சைகள் வேறு போல இருக்கும். ஆக அந்த இச்சையை தோற்றுவிப்பது அவள்தான் என்றாலும் அதற்குரிய வாய்ப்பை அவள் நமக்கு உருவாக்குகிறாள். இன்றும் நமக்கு எத்தனையோ விதமான நல்ல விஷயங்களை அவள் நமக்கு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறாள். அனைத்தையும் நாம் உணர்ந்து அந்த ஞானத்தை பெற்று அந்த கிரியை என்று சொல்லக்கூடிய கிரியாசக்தியை செய்தோமா என்றால் கிடையாது. அத்தனை சக்திகளும் நமக்குள் அப்படியே அடங்கி மட்டும்தான் கிடக்கின்றன. அதை உயிர்ப்பிக்க வேண்டியது அவளுடைய கருணை பார்வையில்தான். ஆக அவளுடைய சரணத்தை பற்றிவிட்டால் இந்த மூன்றும் உயிர்ப்பிக்க பெற்று நமக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்திகளும் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். எப்படி நம்மை நல்வழிப்படுத்த ஆரம்பித்து இந்த மாயையில் இருந்து நம்மை விலக்கி நல்வழியில் அழைத்து செல்ல ஆரம்பிக்கும். மகாபெரியவா சரணம்.